ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. வெங்காய வடகம் போட்டுக்கலாம். வடகம் நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு போட்டுக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சிவக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு செவந்துருச்சு. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா செவக்க வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்து போச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு வெங்காய வடகம் போட்டு தாளித்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிய வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மசிய வதக்கிக்கிட்டோம். இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் காம்போடு சேர்க்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா மசாலாவோடு வதங்கிடுச்சு. இப்போ வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசம் போக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா மசாலாவோட கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கருவாடுலேயே உப்பு இருக்கும், திட்டமாக போட்டுக்கோங்க. உப்பு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன சின்ன கத்திரிக்காயாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட பச்சை கத்திரிக்காய் தான் இருந்தது, அதை வச்சு தான் நான் செய்கிறேன். இப்போ புளி கரைசலை சேர்த்துக்கலாம். இந்த பச்சை கத்திரிக்காய் இது மாதிரி போட்டு வைங்களா, ரொம்ப சூப்பராக இருக்கும். கொதிக்கிட்டோம், பார்த்துடலாம். குழம்பு வந்து நல்லா சுண்டிடுச்சு. கத்திரிக்காயும் பாருங்கள், பஞ்சு போல் அப்படியே வெந்துருச்சு கத்திரிக்காய். இது பாருங்கள். இப்போ கருவாடை சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டு இடித்து போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுது. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். லாஸ்ட்டில் பூண்டு 2 இடித்து போட்டிங்கன்னா கருவாட்டு குழம்பு அவ்வளோ ஒரு வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்படி பிசைஞ்சு பஞ்சு போல் கத்திரிக்காயை இதில் வச்சு கொஞ்சோண்டு முட்டை அது கூட வச்சு இப்படி